அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானுக்கு எதிரான போருக்காண்டி மிக பெருசா ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு பக்கம் ஈரான் தரப்புல இருந்து தங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை ரகசியமா செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா இதுல சைலண்டா காயை நகர்த்துறதுண்டா அது ரஷ்யா தான். ஈரான்கிட்ட இருக்கிற 400 கிலோ ஒரு யுரேனியத்தை தங்கிட்ட தர சொல்லி கேட்டிருக்காங்க. உலகமே பயப்படுற அந்த 400 கிலோ சொருகப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யா எதுக்காக கேட்கிறாங்க? ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரகசிய உறவு என்ன? 2025 நடந்த தாக்குதலுக்கு பிறகு இப்ப என்ன பெரிய திருப்பம் வரப்போகுது? இதனால போர் தடைப்படுமா இல்லாட்டி இந்த போர் உலக போராக மாறப்போதா? இதை பற்றி தான் இந்த வீடியோ நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையில ரஷ்யா ஏன் வாலண்டியரா உள்ள வந்து யுரேனியத்தை எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்கிறாங்க? இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கேமே இருக்கு. ஈரான்ல இருக்கிற புசர் அணுமின் நிலையத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட ரோசாட்டம் கம்பெனி தான். அங்க இப்ப கூட பல நூறு ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ் வேலை செஞ்சோன்னு இருக்காங்க. ஒருவேளை போராண்டு ஒன்று வந்தா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரானது வந்தா, அமெரிக்கா குண்டு போட்டா அந்த திட்டம் மொத்தமா நாசமாயிடும். இதனால ஈரான்ல தான் செஞ்ச முதலீட்டையும் ஈரான்ல இருக்கின்ற ரஷ்யர்களுக்கும் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதுதான் ரஷ்யாவோட முதல் கணக்கு. உலகத்துல எந்த ஒரு மூலையில சண்டை நடந்தாலும் அமெரிக்கா தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆனா இப்போ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவால முடியாத ஒரு விஷயத்த நாங்க செஞ்சு காட்டிட்டோம்னு ஒரு சீன் போட ரஷ்யா பாக்குறாங்க. ஈரானோட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு மாத்திட்டாங்கன்னா உலகத்துல அணுவாயுத போர்ல இருந்து, அதாவது இந்த உலகத்தை அணுவாயுத போர்ல இருந்து காப்பாத்தினதே நாங்க தானேன்னு ரஷ்யா கெத்தா சொல்லலாம். அமெரிக்கா இவ்வளவு நாள் பண்ணிய விஷயத்த இனி அமெரிக்காவால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ரஷ்யா தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி மிக பெருசா பிம்பத்தை உருவாக்க முடியும். இதற்காண்டி ரஷ்யா இப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உக்ரைன் போரில் ரஷ்யா மேல ஏற்கனவே அமெரிக்கா நிறைய தடைகளை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஈரான் விவகாரத்துல ஒரு முக்கியமான ஆளா ரஷ்யா உள்ள இருந்தா தான் நாளைக்கு அமெரிக்கா கூட பேரம் பேச முடியும். நீ எனக்கு அங்க விட்டு கொடுத்த, நான் உனக்கு இங்க ஈரான் விஷயத்துல ஹெல்ப் பண்றேன் ஒரு டீல் போடக்கூட ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இது இருக்கு. ஈரான் கிட்ட யுரேனியம் இருக்கிற வரைக்கும் தான் ஈரான் ராஜாவா இருக்க முடியும். ஆனா அந்த யுரேனியத்தை ரஷ்யா வாங்கி வச்சுக்கிட்டா ஈரானோட ரிமோட் கண்ட்ரோல் ரஷ்யாவோட கைக்கு போயிடும். ஈரான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற முடிவை ரஷ்யாவால எடுக்க முடியும். இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். என்னது, ஈரானை ரஷ்யா கட்டுப்படுத்த நினைக்கிறாங்களா என்பது. ஆனா இப்ப மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் என்றால் ஈரான் ரஷ்யாவுக்கு முக்கியம். இப்படி இருக்கையில ஈரானுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ரஷ்யா கிட்ட இருந்தால் ரஷ்யா சொல்வது ஈரான் கேட்பார்கள். அந்த முக்கியமான விஷயம் யுரேனியமாகத்தான் இருக்கும். இதனாலே ரஷ்யா ஈரான் கிட்ட இருக்கிற யுரேனியத்தை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் என்றும் இது இந்த விஷயத்துக்கு உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா என்னதான் மிரட்டினாலும் ஈரான் தன்னோட நாட்டு மக்களுக்காகவும் அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய ரகசிய திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஒஃபரை முன் வச்சிருக்காங்கன்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து செய்தி வெளியே வந்திருக்கு. இது ஈரானோட பலவீனத்தை காட்டல, அவங்க எவ்வளவு பொறுமையா போறாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஒஃபரை முன் வச்சிருக்காங்கன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு நாங்க அணுசக்தி சொருவிட்டலை, அதாவது என்ட்ரெச்மெண்ட்டை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு தன்னோட சொந்த தொழில்நுட்பத்தை உலக அமைதிக்காண்டி தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட இருக்கிற உயர்தர யுரேனியத்தை ரஷ்யாக்கே அனுப்புறோம் என்றும் ஒரு தைரியமான முடிவை ஈரான் எடுத்திருப்பதாகவும் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புலேருந்து செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா பல வருஷமா அநியாயமான பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படி பொருளாதார தடைகளை போட்டதால அந்த நாட்டு மக்களோட சாமானிய வாழ்க்கை தான் மிக பெருசா பாதிக்கப்படுது. எந்த மக்களுக்கு தேவையான மருந்து உணவும் பொருளாதார வளர்ச்சியும் தான் எங்களுக்கு முக்கியம்னு நினைச்சுதான் ஈரான் இந்த டீலுக்கு வந்திருக்காங்க. ஈரான் சும்மா போயிட்டு யுரேனியத்தை கொடுக்கல, அதாவது அமெரிக்கா சொல்றார்கள் என்றதுக்காண்டி யுரேனியத்தை எடுத்து கொடுக்க போறது இல்லை. பதிலுக்கு ஈரான் தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கின்ற எண்ணெய் எரிவாயு மற்றும் விமானத்துறையில் அமெரிக்கா வந்து முதலீடு செய்யணும், எங்க மேல இருக்கிற தடைகளை நீக்கணும்னு கேட்குறாங்க. இதனை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஈரானுக்கு வந்து அமெரிக்கா முதலீடு செய்யணும் என்பதை ஈரான் கேட்டிருப்பார்கள் என்றால் என்னாலேயே சொல்ல முடியும், அப்படி ஈரான் கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஈரானுக்கு எதிராக போத பொருளாதார தடைகள் ரிமூவ் பண்ண சொல்லி கண்டிப்பாக ஈரான் ஒரு ஒப்பரை முன் வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனை 100% ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஈரானுக்கு முதலீடு செய்யணும் என்பதை மட்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இப்ப ஈரான் தரப்பிலிருந்து முன் வச்ச இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். தன் நாட்டு வளத்தை உலக நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஈரான் தயாராகி இருக்கிறார்கள். மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் ஈரான் தயாராகி இருக்கிறாங்க. அதுதான் ஈரானுக்கு முக்கியமா இருக்கு. அதுல முக்கியமா ஈரான்ல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்டா இந்த பொருளாதார தடைகளை கண்டிப்பா ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும். ஆகவே இதனாலதான் ஈரான் இப்படி ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்காங்க. ஈரான் ஆரம்பத்துல இருந்து ஒன்றை மட்டும் தெளிவா சொல்லி கொண்டிருக்காங்க,
நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கல, அமைதி வழிக்குத்தான் நாங்கள் அணுசக்தியை பயன்படுத்துகிறோம்னு அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். இப்போ அந்த யுரேனியத்தை ரஷ்யாக்கு அனுப்புவதன் மூலமா நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கல என்பதை உலகத்துக்கு ஈரான் நிரூபித்து காட்டியிருக்கிற மாதிரி போயிடும். கண்டிப்பாக ஈரான் இதன் மூலம் அணு ஆயுதம் தயாரிக்கல என்பதை உலக நாடுகளும் புரிந்து கொள்வார்கள். இப்போ இந்த உலகமே ட்ரம்புகளோட 15 நாள் கெடுவை பார்த்து தான் பயந்து இருக்கு. ஈரான் இவ்வளவு இறங்கி வந்தும் சீக்ரெட் ஆஃபரை கொடுத்துமே ட்ரம்புகள் ஏன் இப்படி மிரட்டலா பேசிக்கிட்டு இருக்கார் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இப்போ ட்ரம்புகளோட மைண்ட் செட்டை என்னென்று நாங்கள் பார்த்தா 3 முக்கியமான விஷயம் உங்களுக்கு புரிய வருது. முதலாவது, பழைய டீல் எனக்கு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கார். ட்ரம்புகள் ஆரம்பத்தில் இருந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருக்கார். 2015 ஒபாமா அவர்கள் போட்ட அந்த அணுசக்தி ஒப்பந்தம் அது ஒரு மோசமான டீல் என்பதுதான் அவரோட நிலைப்பாடு. ஈரான் அணுசக்தி வேலையை 3 வருஷம் நிறுத்துறது, யுரேனியத்தை ரஷ்யாக்கு அனுப்புறது, இதெல்லாம் அவருக்கு ட்ரம்புகளுக்கு போதாது. ஈரான் மொத்தமாக அணுசக்தி திட்டத்தை கைவிடணும், இனிமே அந்த பக்கமே போகக்கூடாது என்பதுதான் ட்ரம்புகளோட ஒரே ஒரு கண்டிஷனாக இருக்கு. இரண்டாவது விஷயம், ட்ரம்புகள் கொடுக்குற 15 நாள் கடை. பிப்ரவரி 19 ட்ரம்புகள் பேசும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தார். நல்லா தான் பேச்சுவார்த்தை நடக்குது, ஆனால் ஈரான் கூட ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அடுத்த 10 இருந்து 15 நாளில் என்ன நடக்குமென்னு தெரிஞ்சிருமென்னு சொல்லிட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா அதுக்கான விளைவில் நீ சந்திப்ப என்பதுதான் இவரோட மறைமுகமான வார்னிங்காக இருக்கு. இப்போ ட்ரம்புகள் இப்படித்தான் வார்னிங்கை மறைமுகமாக கொடுத்திருக்கார். மூன்றாவது, ஈரானோட அணு ஆயுதம் தயாரிக்க, அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க 1 மாதம் ஆகும் என்பது அவரோட நிலைப்பாடு. அமெரிக்காவோட உளவுத்துறை கொடுத்திருக்கிற தகவலின்படி ஈரான் நினைச்சா இன்னும் ஒரு மாதத்துலேயே அணு ஆயுதத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க என்பதுதான் ட்ரம்புகளோட பயமாக இருக்குது. அதனால தான் ஈரான் கிட்ட ஒரு சொட்டு யுரேனியம் கூட இருக்கக்கூடாது, அவங்களோட மொத்த அணுசக்தி பொட்டன்சியலாம் காலி பண்ணணும்னு ட்ரம்புகள் நினைக்கிறார். ஆனால் பல வருஷமாக ஈரான் 2 கிழமையில் அணு ஆயுதங்களை தயாரிச்சிருவார்கள், 1 மாதத்தில் தயாரிச்சிருவார்கள், 1 வருஷத்தில் தயாரிச்சிருவார்கள் என்று திரும்ப திரும்ப இதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதுவும் 40 வருஷமாக இதுன்னு சொல்லிக்கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் ஈரான் அணு ஆயுதம் செஞ்ச மாதிரி தெரியலை. ஆகவே இது அவர்களோட புரோபகண்டா கருத்துக்கள் என்பது தெளிவாக தெரியுது. ட்ரம்புகள் எப்போதுமே ஒரு டீல் மேக்கர். ஒருத்தரை பணிய வைக்கணும்னா அவங்களை உச்சக்கட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் என்பதுதான் இவரோட நம்பிக்கை. இதனால தான் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இன்னொரு பக்கம் பிரமாண்டமான பொருட்களை ஈரானோட இல்லைக்கு அனுப்பி மிக பெருசாக சோ காட்டி கொண்டு இருக்கார். பேசி கேட்கலன்னா அடிச்சு கேட்க வைப்போம் அப்படிங்கிறதான் இவரோட இப்போதைய மூவா பார்க்கப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நிலைமை என்னன்னா, உலகமே ஒரு மெல்லிய நூலிலை மேலே நின்றுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஈரான் தன்னோட சீக்ரெட் ஆஃபர் மூலமா நாங்கள் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யா அந்த யுரேனியத்தை நாங்கள் பாதுகாப்பாக ஏற்றுக்கிறோம்னு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த மொத்த டீலையும் முடிக்கவோ அல்லது மொத்தமாக உடைக்கக்கூடிய அதிகாரம் இப்போ ட்ரம்புகளோட கையில் மட்டும்தான் இருக்கு. பிப்ரவரி 19 ட்ரம்புகள் கொடுத்த அந்த 10 முதல் 15 நாள் டைம் இப்போ வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இது வரும் பேச்சுவார்த்தைக்கான டைம் மட்டும் இல்லை, இது ஒரு அல்டிமம். ட்ரம்புகள் என்ன நினைக்கிறார், ஈரான் அணுசக்தி வேலைகளை தற்காலிகமாக நிறுத்துறது ஒரு கண் துடைப்பாக தான் இருக்கு. அவங்களுக்கு தேவையானது, அதாவது அமெரிக்காவுக்கு தேவையானது ஈரானோட அணுசக்தி கனவு மொத்தமாக சிதையணும் என்பதுதான். ஆனால் இதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஒருவேளை இந்த 15 நாளில் ஈரான் மொத்தமாக பணியலைன்னா மார்ச் மாதத்தில் நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரணமான தாக்குதலாக இருக்காது. அமெரிக்காவோட ஆப்ரகாம் லிங்கன் மற்றும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பல்கள், இந்த மிகப்பெரிய பிரமாண்டமான கப்பல்கள் அனைத்துமே தங்களுடைய பொசிஷனுக்கு வந்துடுது. 2025 நடந்த 12 நாள் போரை விட இது பல மடங்கு பெரிய ஒரு முழு அளவிலான போராக மாறும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஆகவே இந்த 15 நாள் முடிய ஒன்றில் போர் வரும் அல்லது அமைதி திரும்பும். ஆனால் இன்னைக்கு ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு நம்பிக்கையும் விதைச்சிருக்காங்க. ஒருவேளை ட்ரம்புகள் இந்த ரஷ்யாவோட பிளானுக்கு ஓகே சொன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய ஒரு அமைதி திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஈரானோட பொருளாதாரம் உயரவும் உலகத்தில் பெட்ரோல் விலை கட்டுக்குள்ள இருக்காம், இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கேள்வி என்னன்னா, ட்ரம்புகள் ஒரு டீல் மேக்கரா இருப்பாரா அல்லது வாக் மேக்கரா மாறுவாரா என்பதுதான் பல பேருடைய கேள்வி. அடுத்த சில நாட்களில் வரப்போகிற ஒவ்வொரு செய்தியும் ரொம்பவே முக்கியம். இந்த 400 கிலோ யுரேனியம், சொறிவூட்டப்பட்ட யுரேனியம் ரஷ்யாவுக்கு போகுமா அல்லது அமெரிக்கா மிசைல்களை பயன்படுத்தி அதனை சிதறடிப்பார்கள் என்பதுதான் பல பேருடைய கேள்வியாகவும் இருக்கு. ஆகவே இந்த மிடில் ஈஸ்டில் அமைதி வரப்போதா அல்லது மிகப்பெரிய ஒரு போரானது வரப்போதா என்பதை இன்னும் ஒரு சில நாளிலேயே நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.